ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 22வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித சின்னப்பர் இந்த கொலோசியர் இறைவாழ் மக்களிடம் அந்த மக்களுடைய நம்பிக்கையையும் அந்த மக்கள் மற்றவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பையும் பற்றி பெருமையாக பேசுகிறார். ஏனென்றால் இவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட கடவுள் மூலம் விண்ணுலகத்தில் விளைந்தவை. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பெற்றுக்கொண்ட நம்பிக்கை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் அந்த கடவுள் நமக்கு தம்மையே கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளுடைய நம்பிக்கை, அந்த கடவுளுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழ நம்மையும் புனித சின்னப்பர் அழைக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் அவதியுற்ற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காய்ச்சலை கடிந்து கொள்கிறார். அது போய்விடுகிறது. இதை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் அவரிடம் வருகிறார்கள். வந்த யாரையும் அவர் வெறும் கையராய் அனுப்பவே இல்லை. தன்னிடம் வந்த அனைவருடைய பிணிகளை நீக்கினார், நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார். தொடர்ந்து அந்த மக்கள் வந்து யாரையும் அவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை, தடுத்து நிறுத்தவில்லை, தேவையானவற்றை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்துகிறார்கள். நீர் எங்கேயும் போகக்கூடாது, எங்களோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் மனம் அறியதல் அல்ல, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அவர்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் மற்றவர்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் வந்தேன் என்று உண்மையை சொல்லுகிறார். பல நேரங்களிலே நாம் பெற்றுக்கொண்டவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத மக்களாக வாழுகின்றோம். ஒரு பொருள் வேண்டும் என்றால் அது எனக்கு மட்டும்தான் வேண்டும் என்று நாம் அடம்பிடித்துக் கொள்கிறோம். அது நம் தேவை போக மற்றவரிடம் கொடுத்து விட வேண்டும். ஒரு கம்யூனிசம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். நம்முடைய பசி தீர்ந்த பிறகு தட்டில் இருக்கின்ற அடுத்த வாய் ஒரு பருக்கை கூட நமக்கு சொந்தமானது அல்ல, யாரோ ஒருவருக்கு சொந்தமானது அது. அதனால் முடிந்தவரை நம் தேவை போக மற்றவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க பழகுவோம். அதுதான் கடவுளுடைய அன்பை எளிமையான பெறுவதற்கான ஒரே வழி. அந்த ஆசிரியை கேட்டு தொடர்ந்து சிந்திப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.